இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ரோட்ல நடந்து வராரு. ரோட்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் அப்ப கிடையாது. தீப்பந்தம் ஏத்தி வச்சிருப்பாங்க பூரா. கருகி, சாம்பல், குப்பை இப்படி கிடக்கும் ரோடு பூரா. அப்ப எடிசன் யோசிக்கிறாரு, ஒரு குப்பை இல்லாத, ஒரு சாம்பல் இல்லாத, ஒரு குப்பைகள் இந்த இந்த கரும்புகை இல்லாத ஒரு விளக்கை நான் கண்டுபிடிப்பேன்னு எடிசன் சொன்னார். எல்லாரும் சிரிச்சாங்க. எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? நெருப்பு இல்லாம எப்படியா வெளிச்சம் வரும்? எப்படியா அப்படி ஒரு விளக்க கண்டுபிடிக்க முடியும்னு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. 4 வருடங்கள் போராடுறாரு. 4 வருடம் போராடுறாரு. 4 வருடத்துல 2000 முறை தோர்த்திருக்காரு சார். 2000 முறை தோர்த்திருக்காரு. பல்ப கண்டுபிடிப்பாரு, டம்முன்னு வெடிச்சிரும். அது போடுவாரு, எரிஞ்சிரும். இப்படி ஒவ்வொரு முறையும் அவருடைய லேபே எரிஞ்சிருக்கு. 2000 முறை தோத்துருக்காரு. அவர்ட்ட கேட்கிறார், நீ பைத்தியமாயா? அவர் குடும்பம் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்தோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு குடும்பத்துல இருந்து கோச்சுட்டு போயிட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார், நான் 2000 முறை தோற்கவில்லை. 2000 முறையும் எதெல்லாம் செய்தால் இந்த விளக்கு எரியாது என்பதை நான் கண்டுபிடித்தேன். அவ்வளவு போராட்டம். அவ்வளவு போராட்டத்துல 4 வருட போராட்டத்துல டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு ஃபிலமெண்ட்டுக்குள்ள அந்த மின்சாரத்தை பாய்ச்சுனா அது எரியும்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அந்த பல்பு எரிஞ்சிருச்சு. வைக்கிறாரு. 1/2 மணி நேரம் பாக்குறாரு. வெடிச்சிரும் நினைச்சாரு. 1/2 மணி நேரம் பாக்குறாரு. வெடிச்சிரும். வெடிக்கல. 3 மணி நேரம் பல்பு எரிஞ்சிருச்சு. இவருக்கு ஆச்சரியம். வெடிக்கல, எரியல, பல்பு எரிஞ்சிருச்சு. தான் பல்ப கண்டுபிடிச்சிட்டோன்னு பெரிய ஆச்சரியம். மனைவியை எழுப்பினார் நைட் 1 மணிக்கு. பல்பு எரிஞ்சிருச்சுமா, வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னாரு. அந்த அம்மா அரை தூக்கத்துல முழிச்சு பார்த்தாங்க. எரிஞ்சிருச்சா? ஆஃப் பண்ணிட்டு தூங்கியா? நைட்டு நேரத்துல ஏயா பல்ப போட்டு என் தூக்கத்த கெடுக்கிறானா? எடிசன் இத பதிகிறாரு. இந்த சுற்றி இருப்பவர்கள் நம் மீது விமர்சனங்களை எய்தாலும் கூட, நாம் முதலில் ஒரு விஷயத்தை செய்யும்போது வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம ஜெயிச்சோம்னா விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. இல்லையா? இந்த இடத்தில் நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஜெயித்து காட்டுவது. ஜெயித்து காட்டுவது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ரோட்ல நடந்து வராரு.